உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளாக சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் என்னென்ன ராசிகளிலே இருந்தால் என்னென்ன நோய்களையும் பிரச்சனைகளை தருவார் என்று பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் 6வது இடமான ரோகஸ்தானத்திலே இருந்தால் என்ன பிரச்சனைகளை தருவார் என்பதை பார்ப்போம். 6வது இடம் என்று சொல்லக்கூடியது சத்துருஸ்தானமாகும். உடலிலே அடி வயிறை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். அடி வயிற்றிலே இருக்கக்கூடிய உறுப்புகளான மூத்திர பைகள், இடுப்பு, கர்ப்ப பைகள், பெருங்குடல் இவைகளிலே குரு பகவான் பிரச்சனைகளை அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே அவருடைய காரகத்துவம் ஆன இனிப்பு, இரத்த அழுத்தம் இவைகளிலும் அவர் பிரச்சனைகளை அவர் தரக்கூடும். சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் சத்துரு ஸ்தானமான 6வது இடத்திலே இருந்து அவருடைய திசையோ புத்தியோ நடத்துகின்ற காலகட்டத்திலே இரத்த அழுத்தத்திலே வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஹைப்போ டென்ஷன் என்று சொல்லக்கூடிய குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் அங்கே ஏற்படக்கூடும். அடுத்து இரத்தத்திலே இன்னொரு முக்கியமான குறைபாடான கொழுப்பு சத்து சேருதல், இரத்த நாளங்களிலே அந்த கொழுப்பு அடைப்பை ஏற்படுத்தி இருதயத்தினுடைய செயல்பாட்டை குறைக்கக்கூடிய நிலையை அங்கே குரு பகவான் தரக்கூடும். அந்த கொழுப்பு என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் இரத்தத்திலே அதிகமாகி இரத்த நாளங்களிலே அடைப்பை ஏற்படுத்தி இருதயத்தினுடைய துடிப்பை நிறுத்தக்கூடிய நிலைக்கு கூட அவர் கொண்டு போகக்கூடும். அதே நேரத்திலே ஒபேசிட்டி என்று சொல்லுவார்கள், உடலிலே அதிகமான பருமனை ஏற்படுத்துவது. இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது நீரிழிவு என்று சொல்வார்கள். நீரிழிவு என்று வரும்பொழுது அவர்களுக்கு திடீரென உடல் பருக்க ஆரம்பிக்கலாம் அல்லது உடல் சிறுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி சர்க்கரை அதிகப்படுத்துவது அல்லது குறைப்பது இவருடைய வேலையாக அங்கே அமைகின்றது. அதோடு கூட வெகு மூத்திரம் என்று சொல்லக்கூடிய நீர் அதிகமாக பிரிதல், இதற்கு காரணமாக இருப்பது இரத்த அழுத்தம். இந்த சத்துரு ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதியான குரு பகவான் இருந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரத்த குறைபாடுகளையும் இரத்த அழுத்த குறைபாடுகளையும் கொடுத்து இந்த நோய்களை அவர் தருவதாக அங்கே அமைகின்றார். அதோடு கூட இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள், குழந்தை பேரின்மை, இது ஒரு நோயாகவே அவர்களுக்கு அமைகின்றது. இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லும் பொழுது 2 பாலுக்கும் அது பொருந்தும். ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் அது பொருந்தக்கூடியதாக அங்கே அமைகிறது. சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சத்துரு ஸ்தானமான மகரத்திலே குரு பகவான் இருந்து அவருடைய திசா புத்தியை நடத்தும் பொழுது இந்த பிரச்சனைகளை அவர் தரக்கூடும். பெண்களாயின் மாத விலக்கு பிரச்சனைகள், அதாவது சரியான வகையிலே மாதவிடாய் போகாமல் இருப்பது என்று சொல்வார்கள். அதாவது அமினோரியா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அல்லது டிஸ்மெனோரியா என்று சொல்வார்கள். மாதவிடாய் காலத்திலே அடி வயிறு, இடுப்பு ஆகிய இடங்களிலே அதிகமான வலியை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நாட்களிலே நாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கின்ற பயத்தை தருகின்ற நிலை அந்த அஷ்டமாதிபதி குரு பகவான் 6வது இடமான சத்துருஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்து மாதவிடாய் கோளாறுகளை அங்கே தருகின்றார். அப்படி கொடுப்பதோடு 6வது இடமான இடுப்பை சார்ந்த இடத்திலே அவர் ஏதேனும் எலும்பு அழுத்தம், முதுகு தண்டிலே பிசகு இப்படி ஏற்பட்டு லம்பார் ஸ்பாண்டிலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த நிலையை கூட அங்கே குரு பகவான் தந்து அதன் மூலம் இரத்த அழுத்தத்திலே பிரச்சனைகளை தரலாம், இரத்த ஓட்டத்திலே பிரச்சனைகளை தரலாம், கால்களுக்கு போகின்ற இரத்த நாளங்களிலே அழுத்தத்தை தந்து கால்களிலே வலியை தரலாம், கால்கள் மறுத்து போகின்ற சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தலாம். இப்படி சத்துரு ஸ்தானமான 6வது இடத்திலே சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இருந்து அவருடைய மகரத்திலே நின்று அவருடைய தசாபுத்தியை நடத்துகின்ற காலத்திலே அடி வயிறு, இரத்த சம்பந்தமான நோய்கள், அதோடு கூட
இப்போ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கடன்படுதல் அதனாலே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். அந்த கடன் இவர்களுடைய மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்து அந்த மன உளைச்சல் இவர்களுக்கு பசியின்மை, தூக்கமின்மை, நிம்மதியின்மை இந்த நிலையை கொடுத்து இது நோய்க்கு ஒரு காரணமாக அங்கே அமையும். இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே அவருடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள், 7 கடலையை ஒரு வெள்ளை தாளிலே மடித்து உடலோடு வைத்து கொள்ளுங்கள், இது சிறந்த பரிகாரமாக அமையும் என்று சொல்லி அடுத்து மருத்துவ குறிப்புகளுக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளில் திப்பிலியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியை மீண்டும் பார்ப்போம். திப்பிலி ஒரு நல்ல மருந்தாக நமக்கு அமைகின்றது. உணவே மருந்து என்கின்ற நிலையிலே திப்பிலி உணவாகவும் மட்டும் இல்லாமல் மருந்தாக அமைகிறது. திப்பிலி ஜடராக்னியை வளர்ப்பதோடு இழுப்பு என்று சொல்லுகின்ற மூச்சு இழுப்பு, அதாவது ஆஸ்துமா என்று சொல்வார்கள், அந்த ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல மருந்தாக அது அங்கே அமைகின்றது. அதோடு கூட நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் அது அமைகின்றது. திப்பிலியை நாம் உணவோடு உபயோகப்படுத்துகின்ற காலகட்டத்திலே வயிற்று வலி நமக்கு குறைகின்றது. திப்பிலியை மேல் பூச்சாகவும் நாம் உபயோகப்படுத்தலாம். திப்பிலி ஒரு பத்து இடுவதற்கு திப்பிலியை அரைத்து நெற்றியிலே பற்றி இடுவதனாலே அல்லது மூட்டுகளுக்கு பற்றி இடுவதனாலே அந்த வலியை அது குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் திப்பிலி ஒரு ஞாபக சக்தி தரக்கூடிய ஒரு நன்மருந்தாக இருக்கின்றது. தினமும் 2 திப்பிலியையாவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நிலையிலே மூளை சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படும். திப்பிலியை வல்லாரை இலை சாற்றோடு ஊற வைத்து தினமும் 2 திப்பிலி என்று சாப்பிட்டு கொண்டு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருகும். படித்தவை அனைத்தும் நன்றாக மூளையிலே பதிந்து தேர்வு நேரத்திலே அவர்களுக்கு தக்க வகையிலே உதவக்கூடியதாக அது அமையும். ஆக இந்த திப்பிலியின் மருத்துவ குணங்களை நன்றாக உணர்ந்து அதை எப்படியேனும் மருந்தாகவோ உணவாகவோ அல்லது வெறுமனே வாயில் இட்டு சுவைத்தோ உண்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உறுப்புகள் அனைத்தும் ஒழுங்காக செயல்பட்டு மூளை முதல் அடி வயிறு வரை உள்ள உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக செயல்பட்டு அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்த திப்பிலியை பொடி செய்து நன்றாக தூளாக்கி தேனோடு கலந்து அதை குழைத்து சாப்பிடுவார்களே ஆனால் அவர்களுக்கு இருமல், குத்திருமல், பெர்சிஸ்டன்ட் காஃப் என்று சொல்வார்கள், இடைவிடாத இருமல், இவை போவதோடு மூச்சு வாங்கல், ஆஸ்துமா என்பது குணமாகும் என்பதை மனதில் கொண்டு திப்பிலியை தேனோடு சேர்த்து அந்தி சந்தி என காலை மாலை 2 வேளையும் உண்டு வாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.